ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி இலங்கை மூலையில் மணிப்புட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் 1.5 கப் வறுத்த அரிசி மாவு 1.5 கப், அவிச்ச கோதுமை 1.5 கப் எடுத்து தேவையான அளவு அதுக்கு உப்பும் சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா பபிள்ஸாக தண்ணி வரணும். வந்தோடனே நாங்கள் இடியாப்ப மாவு பிசைகிற மாதிரியே நாங்கள் இந்த மாவை பிசையணும். நல்லா பிசைஞ்சு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. அளவான தண்ணியாக இருக்கணும். இடியாப்ப மாவு பதத்துக்கே நாங்கள் பிழியணும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னும் ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சம் மாவு கொஞ்சம் தூவி விடணும். அரிசி மாவு கொஞ்சம் தூவி விடுறோம். கோதுமை இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த இடியாப்ப குரல் மாதிரி ஒரு முறுக்குரல் வச்சுருக்கோம். அதில் இந்த பிசைஞ்ச மாவை போட்டு இந்த மாதிரி புளியணும். புளிஞ்ச உடனே அதுக்கு மேலே கொஞ்சம் நாங்கள் அரிசி மாவோ அல்லது கோதுமை மாவோ ரெண்டில் ஏதாவது ஒரு மாவு தூவி விடணும். இப்படியே அதுக்கு அப்படியே ஃபுல்லாக தூவி விடணும். தூவி விட்டோன்னா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அது எப்படி பிரிஞ்சு வரும்னு சொல்லி காட்டுன்னு ஒரு புல்லு கரண்டி ஒன்று எடுத்து அதை பட்டும் படாமல் நாங்கள் லேசாக அப்படி கையால் கிளறணும். ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன ஒரு குச்சிகள் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுட்டு இன்னொரு பிளேட்டில் நாங்கள் ஒரு வடி ஒன்று வச்சு இந்த செய்த புட்டெல்லாம் நாங்கள் அந்த வடியில் போட்டு வடிகட்டில் நாங்கள் வடிக்கும்போது அந்த அரிசி மாவெல்லாம் அப்படியே வந்துடும். மாவு அதில் இருக்காது. மாவெல்லாம் வந்து புட்டெல்லாம் தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இந்த இப்படி போட்டுட்டு நாங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். இந்த சேர்த்த நாங்கள் அரிசி மாவு வந்து அவ்வளோ மாவு வந்துடும். புட்டும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இன்னும் ஒரு பாத்திரத்தில் நான் இதை அப்படியே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் புளிகிறேன். உங்களுக்கு காட்டுறக்காண்டி புளிஞ்சிட்டு அதுக்கு மேலே அரிசி மாவை தூவி விடணும். அதே மாதிரி முன்ன செய்த மாதிரியே செய்யணும். நல்லா அரிசி மாவு வந்து நல்லா தூவி விடணும். தாராளமாக சேர்க்கணும். சேர்த்தா தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எடுக்கும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவு தூவின மாவை நாங்கள் திரும்ப புட்டோ இடியாப்பம் செய்யும்போது செய்யலாம். அது கெட்டு போகாது. இப்போ இந்த மாதிரி கழிச்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுட்டு நான் குழல் புட்டு தான் நான் அவிக்க போகிறேன். இப்போ குழல் புட்டை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கோதுமை மாவில் தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு 2 நிமிஷம் கூட போகாது அவிக்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இது எடுக்கும்போது நல்லா ஆற விட்டு தான் எடுத்து தட்டை எடுக்கணும். இல்லாட்டி புட்டெல்லாம் உடைஞ்சிரும். பைப்பில் கொஞ்சம் இந்த குழலை கொஞ்சம் பிடிச்சா சூடு தணிஞ்சிடும். இந்த மாதிரி புட்டை எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கு வாழைப்பழம், தேங்காய் பால், சீனியோட சாப்பிடலாம். குழம்புகளோட சாப்பிடலாம். மற்ற குழம்புகள், இறைச்சி மீன் குழம்பு, நண்டு குழம்பு, இறால் குழம்போ எந்த குழம்பா இருந்தாலும் பரவாயில்ல. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் இதை விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நான் கட்டி தேங்காய் பாலும் நாட்டு சக்கரை சுகரும் வச்சுருக்கிறேன். இப்போ இதோட தான் நான் சாப்பிட போகிறேன். இதெல்லாம் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.